ஹலோ செல்லுங்களே. எங்கள் வீட்டு ஜன்னலை திறந்தாலே சூரிய உதயத்தை பார்த்துடலாம். இந்த பாருங்கள், சூரிய உதயம். சூரிய உதயம் தெரியுதா? இந்த பாருங்கள், புறாலாம் என் சாப்பாட்டுக்காக எல்லா புறாலாம் வெயிட் பண்ணுறாங்க. கிச்சன் ஓப்பன் பண்ண உடனே அவங்களுக்கு 2 சாப்பாடோ ரைஸோ எதாச்சும் நான் வச்சுடுவேன். அதுக்காக அவங்க வந்து வெயிட்டிங்கில் இருக்கிறாங்க. சூரிய உதயம் அதை பாருங்கள், காலையிலே வந்துடுவாங்க சூரியன். அவங்கள பார்த்துக்கிட்டே தான் சமைக்கிறது. வந்த உடனே அவங்களுக்கு ஒரு சல்யூட்டு. அப்புறம் கிச்சனை திறந்த உடனே காக்காவுக்கு கொஞ்சம் புறாவுக்கு கொஞ்சம் சாப்பாடு முடிச்சுட்டு இதோ பால் காய்ச்சிட்டு இருக்கிறேன். என்னோட வேலை, ரொட்டீன் வேலை. பால் காய்ச்சாச்சு. பால் காய்ச்சிட்டு சூரியனை பார்த்துக்கிட்டே சாமி கும்பிட்டுக்கிட்டே பாலை காய்ச்சாச்சு. காலையில் ஏஞ்சோடனே சூரிய உதயம் பண்ணிவிடுங்க, நமஸ்காரம் பண்ணிவிடுங்க, அது நல்லது. அப்புறம் அந்த புறாவுக்கெல்லாம் கொஞ்சம் உணவு வச்சாச்சு. அதுக்கப்புறம் பின்பக்கம் போனோன்னா காக்காவுக்கு உணவு வச்சிடலாம். பாத்திரம்லாம் கிடக்கு, கழுவணும். பால் காய்ச்சாச்சு. பால் காய்ச்சதை குழந்தை ஏந்திரிச்ச குழந்தைக்கு பாலெல்லாம் கொடுத்து அவங்களாம் ஸ்கூலுக்கு கிளப்பணும். பிடிச்சிருக்கா? நீங்களும் காலையில் இப்படி தானே பரபரப்பாக இருப்பீங்க. அதே வேலையை தான் நான் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். காலையிலே வந்த உடனே பாலை காய்ச்சி பிள்ளைகளுக்கெல்லாம் காஃபி டீ எல்லாம் போட்டு கொடுத்துட்டு அடுத்த சமையல் வேலையை முடிக்க போகிறேன். வாங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நான் செய்கிற வேலையெல்லாம் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். காலையிலே எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக பிஸியாக இருக்கிறோம் பாருங்கள். இதுதான் நம்ம வீட்டு வேலைங்கிறது. பால் காய்ச்சாச்சு. பால் எடுத்துகிட்டு போகிறேன் குழந்தைகளுக்கு ஒன்றுனா போய் செய்ய வேண்டியது தான். பாருங்கள், பாலை எடுத்துகிட்டு வந்துட்டேன். பால் ஆற்றி ஒருத்தவங்க ஹார்லிக்ஸ் குடிக்கிறாங்க, ஒருத்தவங்களுக்கு காம்ப்ளானு. அதோ வரம்மா. இட்லி ரெடி ஆகிட்டு, இன்றைக்கி தோசை ரெடி ஆகிட்டு, சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. காலையிலேயே சட்னி, தேங்காய் சட்னி, கொத்தவரங்காய் பொரியல், பீட்ரூட் பொரியல். இன்றைக்கி மதியானத்துக்கு காரக்குழம்பு எல்லாம் ரெடி. வாங்க சாப்பிட்லாம். காலையிலேயே எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. யாராருக்கு சாப்பாடு வேணும், யாராருக்கு தோசை வேணும், வாங்க சாப்பிட்லாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்லேயும் இப்படி தான் பரபரப்பாக வேலை செஞ்சிட்ருப்பீங்க.